தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. தேர்ஸ்டே அப்படிங்கிறது கத்தாரில் வந்து லாஸ்ட் ஒர்க் டே, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இங்கே வீக்கெண்ட். அதனால் தேர்ஸ்டே வந்து குழந்தைங்களுக்கும் சரி அம்மாங்களுக்கும் சரி இனி ஒரு 2 நாள் கொஞ்சம் லைட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் தேர்ஸ்டே மார்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிளப்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ வாரம் ஃபுல்லாக ஹெல்த்தியாக கொடுக்குறோம்ல, ஸோ இன்றைக்கி ஹெல்த்திலேயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பீட்சா பண்ணுறேன். நான் ஹோம்மேட் பீட்சா தான், நார்மல் சப்பாத்தி மாவில் தான் இதை வந்து பண்ணுறேன். ஈஸ்ட் எதுவுமே சேர்த்துக்கல. ஸோ பீட்சா சாஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணல. சீஸை மட்டும் ஆட் பண்ணி அப்படியே வந்து ஏர் ஃப்ரையரில் தான் குக் பண்ண போகிறேன். ஆயில் எதுவுமே சேர்க்கலங்க. இதில் ஏர் ஃப்ரையரில் வச்சு ஒரு 8 மினிட் குக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான பீட்சா வந்து ரெடி ஆகிடும். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயில்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது கூடவே ஃப்ரூட்ஸு சாலட் எல்லாமே வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.